எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கா? ஏய், சின்ன வயசுலயே முடிவான விஷயம் இது. போன வருஷமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதல்ல, இப்ப ஏன் பிடிக்கல உனக்கு? ஏன்னா நான் ஒரு லெஸ்பியன். புரியல. நான் ஒரு லெஸ்பியன். அப்படின்னா எனக்கு பொண்ணுங்களை மட்டும் தான் பிடிக்கும். அடி சிறப்பாட என்ன பேச்சு பேசுற பத்தியாவ? ஏய், பைத்தியம் அடி உனக்கு. நானும் என் ஃப்ரெண்டு பவித்ராவும் சின்ன வயசுல இருந்து சின்சியரா லவ் பண்றோம். அறிவு இருக்குதா உனக்கு? என்னடி பேசுற? படிக்க போன இடத்துல இந்த கரும்பத்தியா கத்துக்கிட்ட நீ? அம்மா, நான் ரொம்ப லவ் பண்றேம்மா. என்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வைங்களேன். ஏய், அறிவு கட்டவள, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இருக்குடி கேக்குறக்க. எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கணுங்கிறது தான் உன் ஆசையா? வாயை திறந்து. நீங்க எப்படிலாம் சொல்வீங்க தெரிஞ்சுதான் நானும் அவளும் லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஐயோ, என்னங்க இது? என்ன சொல்லணும்? என்னடி பேசுற? அதை மீறி என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சட்டப்படி அது தப்பு. ஐயோ ஐயோ கடவுளே, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு என்னடி பதில் சொல்றது? சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்களேடி. ஐயோ கடவுளே, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை என்ன பண்றதுனே தெரியலையே. மாமா வீட்ல கேட்டா நான் என்னடி பதில் சொல்லிட்டு இப்படி ஊரே சந்திச்சிருக்கிற மாதிரி பண்ணி தொலைச்சிட்டியாடி. ஆம்பளை பிள்ளை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். பொம்பளை பிள்ளை போய் இப்ப என்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் தப்பா? ஆமாண்டி, ஒரு ஆம்பளை பையனை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட நான் இதையாவது சொல்லி சமாளிச்சு. அப்ப நான் ஒரு பையனை தான் லவ் பண்றேன். அடிப்பாவி. ஆமா, பின்ன முதலே பையன் சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி ஒண்ணு சொல்லி அப்புறம் இப்படி ஒண்ணு சொன்னா அதுக்கு இது பெட்டர்னு தோணும்ல. சின்னதா ஒரு சைக்காலஜி தான். வேற லெவல் பண்றியே. சூப்பர். அதுக்கு என்னாச்சு? அப்புறம் நான் என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நான் என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. ஆனா நான் பண்ணல. ஏன்னா எனக்கு நீங்க முக்கியம், உங்க சந்தோஷம் முக்கியம். அதே மாதிரி என் சந்தோஷமும் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சோ ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் சம்மடி, பயங்கர ஹாப்பி. அப்ப இனிமே ஃபுல்லா ஹலோ ஹலோ, முதல்ல இந்த மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏய், நம்ம மகேந்திரன் தானே, பிள்ளைக்கா பையன், நான் பாத்துக்கிறேன் விடு. ஹலோ சார், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி